இன்று நாம் வரப்போகும் இடம் ஆன்மீகத்திலும் வரலாற்றிலும் மிகவும் சிறப்பு வாய்ந்த புனித ஸ்தலம். அதுதான் திருப்போரூர் முருகன் கோவில். சென்னைக்கு அருகில் ஓஎம்ஆர் சாலையில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் முருகப்பெருமானின் போர் நடந்த புனித இடமாக கருதப்படுகிறது. திரு-போர் ஊர் என்பதிலிருந்து திருப்போரூர் என்ற பெயர் வந்ததாக சொல்லப்படுகிறது. இந்த கோவிலின் வரலாறு மிகவும் பழமையானது. பழங்காலத்தில் இங்கு முருகப்பெருமான் அசுரர்களுடன் போரிட்டு வெற்றி பெற்றதாக புராணங்கள் கூறுகின்றன. அதனால் இந்த இடம் போரூர் என்று அழைக்கப்பட்டு பின்னர் திருப்போரூர் ஆனது. ஆனால் இந்த கோவில் மறைந்து கிடந்த காலமும் இருந்தது. பின்னர் 17ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த பெரிய சித்தர் மற்றும் பக்தரான சிதம்பர சுவாமிகள் சித்தர் தன் தியானத்தில் முருகப்பெருமானின் அருளால் இந்த இடத்தை கண்டுபிடித்து மீண்டும் கோவிலை எழுப்பினார். அவர் இந்த கோவிலுக்கு உயிர் ஊட்டியவர் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். இன்றும் கோவில் வளாகத்தில் அவருடைய ஜீவ சமாதியும் உள்ளது. இந்த கோவிலின் முக்கிய சிறப்பு என்னவென்றால், இங்கு முருகன் கந்தசுவாமி வடிவில் மிகுந்த சக்தியுடன் அருள்பாலிக்கின்றார். வெற்றிக்காக, வேலை வாய்ப்புக்காக, திருமண நலனுக்காக இங்கு வந்து வழிபடும் பக்தர்களின் எண்ணிக்கை அதிகம். கோவிலுக்குள் நுழைந்தவுடன் கிடைக்கும் இந்த ஆன்மீக அமைதி மனம் முழுவதும் ஒரு நல்ல அமைதியை தருகின்றது. மேலும் இங்கு உள்ள பிரகாரங்கள், சுவாமி சந்நிதி மற்றும் பழமையான கட்டிடக்கலை எல்லாமே ஒரு தனி அனுபவத்தை தருகின்றது. திருப்போரூர் முருகன் கோவிலில் நடைபெறும் திருவிழாக்கள் மிகவும் பிரசித்தி பெற்றவை. குறிப்பாக கந்த சஷ்டி, தைப்பூசம் போன்ற நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு கூடுகின்றனர். அந்த நாட்களில் கோவில் முழுவதும் பக்தி உணர்ச்சி நிரம்பி வழிகின்றது. இந்த கோவிலுக்கு வந்து தரிசனம் செய்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் கிடைக்கும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். சென்னைக்கு அருகிலுள்ள ஒரு ஆன்மீக பயணம் செய்ய நீங்கள் நினைத்தால் இந்த திருப்போரூர் முருகன் கோவில் கண்டிப்பாக உங்கள் பட்டியலில் இருக்க வேண்டும். இது அனைவரும் தரிசனம் செய்ய வேண்டிய ஒரு மிகவும் புனிதமான திருத்தலம். நன்றி, வணக்கம்.